இரண்டாவது முறையாக முழு கொள்ளளவை எட்டுகிறது வீராணம் ஏரி. கீழ் அணையிலிருந்து வினாடிக்கு 2000 கனஅடி நீர்வரத்து. வாணியம்பாடி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் பாலாற்றில் வெண்ணுரையுடன் பாய்ந்தோடும் தண்ணீர். ஆற்றில் கழிவுநீரை திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. நாகை இலங்கை காங்கேசன் துறைமுகம் இடையே பயணிகள் கப்பல் சோதனை ஓட்டம். அடுத்த வாரம் முதல் சேவை தொடங்கப்படும் என அதிகாரிகள் தகவல். சென்னையில் நடைபெறவுள்ள கார் பந்தயத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் மனு. அவசர வழக்காக பட்டியலிடுமாறு உச்சநீதிமன்றத்தில் அதிமுக கோரிக்கை. சென்னையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி இயக்குநர் ப. ரஞ்சித் மற்றும் 1500க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி நேற்று நடைபெற்ற போராட்டத்தை தொடர்ந்து போலீசார் நடவடிக்கை. பேராசிரியர் நியமன முறைகேடு தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து சென்னை பல்கலைக்கழகம் விசாரணை நடத்துமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. முறைகேடு உறுதி செய்யப்பட்டால் நடவடிக்கை மேற்கொள்ளவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதிய துணைவேந்தரை நியமிக்கும் வரை அண்ணா பல்கலைக்கழகத்தை வழிநடத்த குழு அமைப்பு. உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப், தொழில்நுட்பவியல் இயக்குநரக ஆணையர் அடங்கிய குழு அமைப்பு. பயணிகள் வசதிக்காக 6 பெட்டிகள் கொண்ட ரயில்களை கொள்முதல் செய்ய ஒப்புதல். புதிதாக 28 மெட்ரோ ரயில்களை தயார் செய்ய மத்திய நிதி மற்றும் பொருளாதார விவகாரத்துறை ஒப்புதல் அளித்துள்ளது. உச்சத்தில் இருந்த தக்காளி விலை திடீர் சரிவு. தேனியில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு விற்பனை. சின்னத்திரை நடிகை சித்ரா மரண வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவரது கணவர் ஹேம்நாத் விடுதலை. வழக்கிலிருந்து விடுவித்து திருவள்ளூர் மாவட்ட மகிழா நீதிமன்றம் உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.